எத்தனை சீட்டில் நிற்க போகிறீங்க, யாரோட கூட்டணி, இது மனதை தாக்கி கொண்டிருந்த இரவு நேரத்தில். அப்போ நம்ம இயக்கம் ஆரம்பிச்சோன்னா எந்த இடத்துல கூட்டணி, எந்த இடத்துல எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க, என்ன டிமாண்ட் வைக்கிறது மட்டும்தான் அரசியல். மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சுன்னாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க, நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன். அது சொன்ன பிறகு நம்ம முடிவெடுத்துட்டோம், ஐயோ இந்த நேரத்தில் ஏங்க அதெல்லாம் நாங்களாம் இப்போ வரவேற்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு சொல்லி 2 மணி அளவிலும் உறங்காமல் காத்துக்கொண்டுனா மற்ற உறுப்பினர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தேர்தலில் சிந்தித்து கொண்டிருக்கிற நேரத்திலும் ஃபோன் அடித்தோன்னு என்னங்கன்னு கேட்ட உடனே, இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன், அது சாத்தியமா என்று கேட்டேன். சாத்தியம்தான். நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால், நான் முடிவெடுத்து விட்டேன்.